ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னடா ஒரு காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. ரொம்ப ஒரு அழகான இடம் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்ன இடம்னு சொல்லி பார்க்கணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்களும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா போகிற வழியெல்லாம் குணா குகையை பார்க்க போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்க்காதீங்க. நாம் ஒன்றும் அங்கே போகலை. இது வந்து ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு அழகான இடத்துக்கு தான் போகிறோம். ஒரு ஆறு ஒன்று இல்லாட்டி ஒரு ஓடை ஒன்றுன்னு சொல்லலாம். பார்த்தீங்களா, இது தான் அந்த இடம். இந்த இடம் பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு அந்த வியூவை ஃபுல்லாகவே காட்டுறேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல, பச்சை பசேல்னு சொல்லி அந்த இடத்துல தண்ணி கொஞ்சமாக ஓடுறது. இந்த இடத்துல வந்து நிறையவே தண்ணி ஓடும். பட் இந்த டைம் வந்து ரொம்ப வெயில் காலம்னால தண்ணி வந்து குறைஞ்சிட்டு நாங்கள் வந்து வேதுக்குட்டியை இங்கே ஃபஸ்ட் டைம் இப்படி கூட்டிகிட்டு போகிறோம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு. அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக அவரை குளிக்க வைக்கலான்னு ட்ரை பண்ணுறோம். பார்ப்போம் என்ன செய்கிறாருன்னு சொல்லி. ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால ரொம்ப ஆச்சரியமாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ மெதுவாக அவரை கொண்டு போய் நம்ம தண்ணிக்குள்ளே வச்சு பார்ப்போம் அவர் என்ன செய்கிறாருன்னு. பார்த்தீங்களா அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி என் காலை விட அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. இறங்குறதுக்கு ரொம்பவே பயந்துட்டார். ஆனால் அதுக்கப்புறமா தண்ணியில் காலை வச்சதும் அவருக்கு ஜாலி ஆகிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணார். ரொம்ப நல்லா காலை போட்டு தண்ணிக்குள்ளே அடிச்சுக்கிட்டு ரொம்பவே அவருக்கு ஜோலி ஆகிட்டு. இந்த மாதிரிக்க தண்ணியும் அவ்வளவா சில்லுன்னு இல்லை, ஒரு அளவு சில்லுன்னு இருந்தது. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணார். சரி, இப்படி என்ஜாய் பண்ணுறாரே, மெதுவாக குளிக்க வைக்க ட்ரை பண்ணலான்னு சொல்லி நானும் ட்ரெஸ்ஸெல்லாம் கலட்டிட்டு தண்ணிக்குள்ளே இறக்கி பார்த்தேன். கொஞ்ச நேரம் நல்லா தான் விளையாடிக்கிட்டு இருந்தார். கையையும் காலையும் மட்டும் வச்சதும் பேசாமல் விளையாடிக்கிட்டு இருந்தார். சரி, ஓகே, மெதுவாக அப்படியே குளிக்க வைக்கலாம் நம்ம தண்ணிக்குள்ளே. இங்கே இந்த மாதிரி ஒரு இடத்துல குளிக்க வச்சா அவர் எப்படி அதை என்ஜாய் பண்ணுறாருன்னு சொல்லி பார்ப்போன்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். அவர் என்ன பண்ணினார்னு சொல்லி நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, ரொம்பவே அழுதுட்டார், பயந்துட்டார் தண்ணிக்குள்ளே நான் அவரை தனியாக இறக்க போகிறேன்னு சொல்லி. அவர் பயந்தனால அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணியிலேருந்து எடுத்துட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கெண்டிக்கும் மாத்தளைக்கும் நடுவில் தான் இருக்குது. நடுவில் மீன் போகிற வழியில் வந்து பலக்கடுவன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. எங்களோட சித்தியோட வீடு அங்கே தான் இருக்குது. அங்கே தான் இந்த அழகான இந்த ஆறு இருக்குது. நீங்களும் அந்த பக்கமாக போனீங்கன்னா அப்படியே ஒரு விசிட்டை போட்டுட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பிறகு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வரும் வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரிக்க குரங்கு ஒன்று இல்லை, நிறைய குரங்கு இருந்துச்சு. அதில் சிலது வந்து இப்படி வந்து சாப்பிட்டுட்டெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணார். அவர் என்னடா இது அப்படிங்கிற மாதிரிக்கே புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தார். அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரிக்க சுவாரஸ்யமான இன்னொரு விலாகில் நான் உங்களை பார்க்க வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.